எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. டே வாய முடுற. எக்ஸ்கியூஸ் மீ, மூட்டு பேர் ஏங்க நாங்கெல்லாம் முன்னாடி வரவே கூடாது. முதல்ல நீ அவர் மாதிரி பேசுறது நிறுத்து, உன்னைய மாதிரி பேசு. ஏங்க நான் தான் போயஸ் கார்டன்ல ஒரு வீடு வாங்கவே கூடாது. டே நடிக்காதடா, நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எதை பத்தி பேசிட்டு இருக்கணும் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கும். ஆல்ரெடி வந்து பல இடங்கள் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஹேஷ்டாக் மேட்டர் தான் தனுஷ் வெர்சஸ் நயன்தாரா, நயன்தாரா வெர்சஸ் தனுஷ். நீங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம். இதுல வந்து தனுஷ் ஃபேன்ஸ் வெர்சஸ் நயன்தாரா ஃபேன்ஸா விஷயம் ஆல்ரெடி மாறி போச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தலைமை என்ன தலைவா குருநாதா இங்கேயும் வேலையை பார்த்து விட்டியா, இவங்ககிட்டயும் எதையோ ஒண்ணு. இந்த நிகழ்ச்சி எப்படா நடந்துச்சு கேப்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களையும் வந்து ஏதோ பண்ணிட்டாப்ல இவரு. அதாவது வந்துட்டு இண்டஸ்ட்ரியில மூலமா வந்து ஏதோ ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியோ இல்லை வந்து இவங்க மேல வந்து ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காப்ல அப்படின்னு வந்து அவங்களோட போஸ்ட் மூலமா தெரியுது. அதை வந்து தனுஷ் ஃபேன்ஸ் வந்து ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரியே இப்போ வந்துட்டு அந்த டாப் மேல் ஆக்டர்ஸ்லாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் வந்து மொத்த இண்டஸ்ட்ரியே கிளம்பி வந்துடும். அது ஒன்று. இதில் வந்துட்டு இப்போ ரிப்போர்ட்டர்ஸுங்க, பத்திரிக்கை, அவங்க இவங்க எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அந்த சப்போர்ட்லாம் மீறி வந்து இதில் யார் பக்கம் உண்மை என்ன ஏதுங்கலாம் நமக்கு தெரியாது. நமக்கு அது வந்து சினிமாக்காரங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது நமக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அடுத்த குழப்ப பார்க்கறதுக்கு போயிடணும், மக்கள் போவாங்களா இல்லைன்றது தெரியல. பட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து அவங்க சொன்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை நம்ம எடுத்து இதில் வந்து பார்த்து பேசியிருப்போம். உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. டியர் மிஸ்டர் தனுஷ் கே ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா செல்வராகவன் அப்படின்னு போடுறாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நெப்போட்டிசம் கிட்டுறா நீங்க, நெப்போ கிட்டு புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் தனுஷ் அவர்களை வந்து இப்போ இது மூலமா வந்து நயன்தாரா தாக்குறாங்க. எதனால இதுல நெப்போட்டிசம் மேட்டர் உள்ள கொண்டு வராங்க பார்த்துக்கணும். திஸ் இஸ் an open letter to you in order to set several wrong things right. இங்கே நீ பல விஷயங்கள்ல வந்து என்னை குறுக்க வந்து சண்டை கொடுத்துருக்க, அதெல்லாத்தையும் சரி பண்றதுக்கான விஷயம் தான் இந்த லெட்டர் வச்சுக்க அப்படின்னு இருக்காங்க. இந்த மேட்ரு என்ன அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம். அது வந்து என்ன அப்படின்னா என்ஐஏ சம்மந்தப்பட்ட வந்து ஒரு இது டாக்குமெண்ட்ரி பயோகிராஃபி மாதிரின்னு வச்சுக்கேன். என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள்லாம் எடுத்து என்னுடைய காதல் வாழ்க்கை, என்னுடைய இது பட வாழ்க்கைகள் எப்படி வந்து இருந்திருக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸ். சரி ரைட், உன்னைய வச்சு எவ்வளோ எடுக்கலங்கிறதுக்காக என்னைய வச்சிருக்கிறது இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவியா நீ? அதில் என்ன, நானும் நோடிதான்ற படத்தில் வந்துட்டு நானும் என்னுடைய டேரக்டராக அப்போது இருந்தேன். அதன் மூலமாக எங்களுக்குள் காதல் மலர்ந்த இப்போது என்னுடைய கணவராக இருக்கக்கூடிய என் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி இது வந்து ஃபுல்லாக பார்ட்னர் மென்ஷன் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா வந்து அவரை தான், அவங்களுடைய கணவர் மிஸ்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள். ஸோ வந்து அவங்க வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த சில ஒரு 2-3 இதை ஃபுட்டேஜை யூஸ் பண்ணிப்போமே, நாங்கள் இப்படி தாங்க அங்கே மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல் ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த நானும் ரோடி தான் படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட கேட்போம். பார்த்தா இவர் தான், நம்ம தனுஷ் தான் ப்ரொடியூசர். அவர்கிட்ட கேட்போம், பார்த்து நாங்கள் கேட்டிருக்கோங்க. கேட்டால் இவர் ஒன்றே அதெல்லாம் 3 செகண்ட் ஃபுட்டேஜாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஓவராக பேசுகிறாங்க, ஃபுட்டேஜே கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியில் இவங்க பயன்படுத்த நினச்ச நானும் ரோடி தான் உடைய ஃபுட்டேஜஸ், பாட்டு, லிரிக்ஸு, வீடியோ எதையுமே இவர் விடமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அதுதான் இந்த இதில் வந்து மொத்தமாக இவங்க அனுப்புகிறாங்க. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பாடல்களை யூஸ் பண்ண கேட்டோம், முடியாதுன்ட்டீங்க. நாங்கள் உங்களுக்கு லீகலாக எல்லாத்தையுமே கேட்டோம், நீங்கள் எதுக்குமே ரைட்ஸ் கொடுக்கல, ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டே இருந்திருக்கிறீங்க. சரி, இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆக போகுது, நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் அவங்களும் வந்து என்னங்க வாங்குனீங்களா இல்லையான்ற மாதிரி இருக்காங்க. நாங்கள் எவ்வளவு மெயில் போட்டாலும் ரிப்ளை கிடையாது, ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது, வேணும்னே இழுபறி பண்ணுறீங்க. இது வந்து ஒரு வெஞ்சன்ஸு, பர்சனல் வெஞ்சன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த இதில் சொல்லியிருக்காங்க. மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ப்ரொடியூசராக இவங்க இதை ஒத்துக்காதனால நாங்கள் கடைசியில் ஃபைனல் கட்டில் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் தூக்கிட்டோம், அந்த லிரிக்ஸை கூட யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்லிங்க அது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். இவங்க நயன்தாரா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் நாங்கள் இதை வந்துட்டு நிப்பாட்டிக்கிட்டோம், எல்லாத்தையும் நிறுத்தி கடைசியாக ஒரு ஃபைனல் விஷயத்துக்கு கொண்டு வந்தோம். அது என்ன அப்படின்னா ஒரு 3 செகண்டுக்கு, அந்த 3 செகண்டுக்கு யூஸ் பண்ணதுக்கு இன்னைக்கு வந்து டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசரை பார்த்துட்டு நீ என்ன பண்ணியிருக்க, நீ எனக்கு வந்து ஒரு இது அனுப்புற 10-12 பாயிண்ட்டை கொண்ட ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புற. அதில் வந்து என்ன அப்படின்னா காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து எங்கள் 3 செகண்ட் ஃபுட்டேஜை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நீ ஒரு டார்ச்சர் பண்ணாலும் தான் நான் 3 செகண்ட் இறங்கி வந்திருக்கேன். அந்த 3 செகண்ட் இப்போ 10 கோடி நஷ்டஈடு கேட்டு அனுப்பியிருக்க தெரியுமா? எவ்வளவு பெரிய கேவலம் அதெல்லாம் தெரியுமா? லீகலாக இதை சந்திக்கிறது நாங்கள் தயார் தான். நீ வந்து லீகலாக போய் கூட நாளைக்கு இந்த விஷயத்தில் ஜெயிச்சிடலாம். பட் ஆனால் மாறலா, அதாவது வந்து நியாயம் என்னங்கிறது இருக்குல்ல, மனசாட்சி, மனிதாபிமானங்கிறது இல்லையா? இல்லைன்னா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இது எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இங்கே பாரு, நீ இதில் வந்து லீகலாக நாளை ஜெயிச்சிருவ. அதான் இவங்க சொன்ன பாயிண்ட்லேயே இதில் இருக்குது, லீகலாக ஜெயிச்சிருவ. பட் எனக்கு என்னன்னா, இப்போ என் மனக்குமுறல் இருக்குல்ல, இவங்க இவ்வளவு மோசமாக இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு இந்த மனக்குமுறல் இருக்குல்ல, இப்போ பப்ளிக்கை போட்டு உடச்சிடுறேன். உன்னைய மென்ஷன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நீ தான் அப்படின்னு போட்டு உன் பேரையே போட்டு, சில பேர் இருக்காங்க நீ தான் தனுஷ் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரே வந்து இன்னைக்கு வந்து மென்ஷன் பண்ணி வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன இதுக்கு காரணம் அப்படின்னா வந்து எனக்கு கோபம் இருக்குது, கடுப்பு இருக்குது, நீ பல வருஷமாக என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை ஓப்பனாக இங்கே உடச்சிடுவோம். நீ பின்னால் நின்று நீ நடிக்கிற ஒரு நடிப்பு,
அப்புறமா ஆடியோ லான்ச்சில் ஏறிட்டு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு ஆட்டி ஏமாத்துறல உன் ஃபேன்ஸ்லாம் நம்புறாங்கல்ல, நீ யாருன்ற பின்னாடி இருக்கிறவனோட இந்த முகத்திறங்கிய கிழிக்கிறதுக்கு தான் இந்த விஷயம். ஸோ எனக்கு என்னன்னா, நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற, இதை ஓப்பனாக போட்டு கிழிச்சிடுவோன்ற ஒரு முடிவில் இருக்கிறேன் அப்படின்றதான் வந்து நயன்தாராவுடைய இந்த ஆக்ஷனுக்கு முக்கியமான காரணம். நான் உன்னைய மாதிரி நல்ல நடிகர், நல்லா இருக்கிற ஒரு ஆள், இவ்வளோ பெரிய ஸ்டேச்சர்ல இருந்து இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறேன். 2 வருஷமா நாங்கள் அவன்கிட்ட கேட்டுக்கிறோம் என்ஓசிக்கு. அதாவது என்ஓசி அப்படின்னா வந்துட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அந்த என்ஓசியை வந்து நாங்கள் 2 வருஷமா அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். நீ வந்து கொடுப்பேன்னு சொல்லி இந்த ஃபுட்டேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசரா நீ கொடுக்க மாட்டேங்கிற, எவ்வளவு கேவலம் தெரியுமா அப்படின்லாம் கேட்ட இவங்க. என்ன எது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னா, நீ வந்து 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபா கேட்ட பற்றியா, அது இதை விட பெரிய ஷாக்கு. எவ்வளவு நீ ஒரு சீப்பான ஆளுங்கிறது வந்து நீ இதை சொல்லி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சீப்புன்ற வார்த்தையை சொல்லலாங்க, அதை வேற மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு சொல்றாங்க. எப்போ வந்து ஒரு ப்ரொடியூசருங்கிறவர் வந்துட்டு எதை வேணாலும் நான் டிசைட் பண்ணலாம், இந்த செட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். என்னை தாண்டி சில பேர் வளர்ந்துட்டாங்க, எனக்கு கீழே இருக்கிறவங்க என்ன தாண்டி மேலே போயிட்டா என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்ற ஒரு கேவலமான எண்ணம் இருக்குல்ல, அதை நீ மாற்றிக்கிட்டே ஆகணும். இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகுது, டைம் கிடைச்சா உட்காந்து பாரு, அதுக்கப்புறமா உன் புத்தி மாறுதான் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க திடீர்னு. அந்த லீகல் நோட்டீஸ் அது இதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். 10 வருஷமா வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நானும் தான் ரிலீஸ் ஆகி 2015-16 ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 2014-15 இன்னைக்கு வரைக்கும் நீ பார்த்தோன்னா நீ எவ்வளவு வந்து கேவலமான ஆள்னு எனக்கு தெரியுது. உனக்கு இந்த படம் ரிலீஸ் மூலமா நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். உன் படம் நீ ப்ரொடியூஸ் பண்ண படம் மூலமா அந்த படத்தில் நடித்த ஹீரோயினும் டேரக்டரும் 2 பேரும் லவ்ஸ் ஆகி போச்சு. காசு செலவு பண்ணி நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வரேன், டேரக்ட் பண்ண கூப்பிட்டு வரேன், என்ன உங்களுக்குள்ள என் படத்தில் செட்டில் தான் நீங்கள் லவ்ஸ் பண்ணுவீங்கன்னா உனக்கு அதில் ஒரு விஷயம் ஏதோ என்ன குழந்தைத்தனமா இருக்குதுன்னு தெரியலன்றதான் இவங்க மெயினாக மீன் பண்ணுறாங்க. நம்ம இது வந்து புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இவருக்கு சாருக்கு வந்து தனுஷ் சார் அவர்கள் மிஸ்டர் டி அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் செட்டில் நீ வந்து லவ் பண்ணிக்கிட்டு ஆகமாட்டேன், சரிப்பா பண்ணிட்டாங்க, அது நீ பண்ணிட்டால நீ என்ன ஸ்கூல் பசங்க அடிச்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கோவம் போல இருக்குது இவருக்கு. ஸோ அதான் இப்போ சரி என்ன பண்ணணுன்றாங்க, ஒன்றும் பண்ண வேணா, நீ போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீங்கள் போங்க பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஏதோ வந்துட்டு இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நினைச்சிருக்காரு போல. அதை வந்து பழி வாங்குற விதமா அதுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றதான் இவங்க சொல்றாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் been 10 years since the release of the film and it's a long time for someone to continue to be this while wearing a mask in front of the world. நீ ஒரு பெரிய முகமூடியை போட்டுக்கிட்டு சுத்திக்கு இருக்க அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய முகமூடின்னு தெரியல. I have not forgotten all the horrible things that you said about the film that was one of the pre-release event unhealable start. நீ இந்த படத்தை பத்தி எவ்வளவு கேவலமா இந்த படத்தோட ப்ரீ-ரிலீஸ்க்கு முன்னாடி நீ சொன்ன, ப்ரீ-ரிலீஸ் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி நீ சொன்னங்கிறதா எனக்கு தெரியும். வந்துட்டு பின்னால் இந்த இண்டஸ்ட்ரியை மக்கள்கிட்ட போய் நீ என்னெல்லாம் பேசியிருக்க, இந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதை அவனால் ஏற்றுக்கவே முடியல. நீ ப்ரொடியூஸ் பண்ண படம் ஹிட் ஆச்சுன்னா அவனை சந்தோஷமாக தான் இருக்கணும். இல்லை ஏன்னா வந்து இது நான் எதிர்பார்க்கல இது ஹிட் ஆகும் நினச்சி இவங்க வந்து ஒன்றா சேர்ந்து இது பண்ணாங்க, உனக்கு ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி எங்கள் மேலே, அதனால் வந்து நீ இப்படி இதை காட்டிக்கிட்டே இருக்கிற இத்தனை வருஷமாகவும் இதை வந்து நீ அக்செப்ட் பண்ணாமல் இன்னைக்கு இந்த நியூ நோட்டீஸ் விடுறது, இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாமல் விடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சீப்பான எண்ணம் இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்தில் எல்லாருக்குமாக தான் இந்த உலகம், எல்லாரும் வளரணும், எல்லாரும் முன்னேறணும், இந்த சினிமாங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றும், சாதாரண மக்கள் கூட மேலே வரலாம், இங்கே வந்து சில பேருக்கு சில கனெக்ஷன்ஸ் ஏற்படலாம், அதுலேருந்து அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் வந்து இவங்களுடைய காதல் மலர்ந்ததுல அதை சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இதனால வந்து யாருமே உன்கிட்ட எதையும் பறிச்சுட்டு போகக்கூடாது, நீ மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ரொம்ப இது கைண்டாக நடந்துக்க அப்படின்னு சொன்ன இவங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை தாண்டி என்ன பண்ணுவேப்பா, இதை எல்லாத்தையும் ஃபேப்ரிகேட் பண்ணுவேன், இதெல்லாத்தையும் வேற மாதிரி மாற்றுவேன், அப்படியே மாற்றி ட்விஸ்ட் அடிச்சு இந்த விஷயத்துல வந்து நீ எப்படி நல்லவன்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆடியோ லான்ச் நாளைக்கு பின்ன ஏறி நின்றுட்டு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு எதனா பேசிக்கிட்டு இருப்பேன் நீ, சரியா? அதை வந்து உன் ஃபேன்ஸும் நம்பிக்கை இருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண இது கிடையாது. நான் வந்து ஒரு ஜெர்மன் வேர்டை இந்த வொக்காபுலரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஷாடென்ஃப்ரூட். என்ன அப்படின்னா, அதாவது வந்து அடுத்தவங்களுடைய துன்பத்தில் வந்து இன்பம் காண்பது, அடுத்தவங்க நல்லா இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லி நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் வந்து உன்னைய வந்துட்டு அந்த வார்த்தையை நான் உனக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், சூப்பர்பா, வெரி குட். அடுத்தவங்க எப்பவுமே தரமட்டமாக கீழே வச்சு பார்க்காத, சந்தோஷமா அடுத்தவங்க சந்தோஷத்தில் இன்பம் அடுத்தவர்கள் இன்பத்தில் இன்பம் காண்பதுதான் நல்லது, அடுத்தவர்களின் துன்பத்தில் இன்பம் காண்பது சரியல்ல மானுடா. கடைசியா ஓம் நம சிவாய முடிச்சுட்டாங்க. ஓ இப்படிலாம் கூட கலாய்க்கலாம் போல ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க இவங்க. ஸோ இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது தர்மம் இருக்குது அப்படின்றதான் நமக்கு தெரியாது. பட் இந்த இண்டஸ்ட்ரிக்காரங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்துக்கிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பட் அண்ணே எல்லா பக்கமும் அடி வாங்குறீங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி ஓப்பனாக வந்து அடிச்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சுவாரஸ்யமாக இருக்கு. பிக் பாஸ் மொக்கையாக போகுதுன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ சூப்பராக கண்டென்ட் கிடச்சிருக்கு.